பழைய குற்றால அருவியை நிர்வகிப்பது தொடர்பாக சூழல் மேம்பாட்டு குழுவை தொடங்க வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, அதாவது தென் தமிழகத்தில் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் என்பது உலகளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். இந்த சீசன் காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்த வருடம் சீசன் தொடங்கப்பட உள்ள அந்த வாரத்தில் பழைய குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டு இருக்கும் போது சில தினங்களுக்கு முன்பு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அதிக அளவு கனமழை பெய்ததால் அந்த எதிர்பாராத விதமாக ஒரு காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு ஒரு மாணவன் உயிரிழந்த நிலையில் அந்த சமயத்திலிருந்தே வனத்துறை குற்றாலம் வனத்துறை அந்த அருவியை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், நேர கட்டுப்பாடு விதிக்கப்படவும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளனர். தற்போது அந்த அருவியானது ஆயிரப்பெரிய பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருப்பதாலும் அந்த அருவி தற்போது பொதுப்பணித்துறையிடம் அவர்களிடம் இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் வனத்துறையினர் தற்போது பழைய குற்றால அருவி அருகாமையில் உள்ள ஆயப்பெரி ஊராட்சியை சேர்ந்த கிராம மக்கள் வைத்து பழைய குற்றால சூழல் மேம்பாட்டு குழு என்ற ஒரு குழுவை ஆரம்பித்து அதன் மூலம் பழைய குற்றாலத்துக்கு தேவையான வளர்ச்சி பணிகளை செய்ய திட்டமிட்டுள்ளனர். இந்த சூழல் மேம்பாட்டு குழுவினை உருவாக்க பல்வேறு கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த குழுவில் பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், ஒரு தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரும் ஆயிரப்பெரி கிராமத்தை சேர்ந்த கிராம மக்கள் மட்டுமே இருப்பார்கள் எனவும் செயலாளராக உதவி ரேஞ்சர் தலைமையிலான ஒரு அதிகாரி இருப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பழைய குற்றால சூழல் மேம்பாட்டு குழு மூலம் பழைய குற்றாலத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து சுற்றுலா பயணிகள் வருகையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் மூலம் கிடைக்கும் வருமானத்தை அந்த சூழல் மேம்பாட்டு குழுவில் பெயரில் வங்கி கணக்கு தொடங்கி பணத்தை சேமித்து வைத்து அந்த பணத்தை சுழற்சி அடிப்படையில் பயன்படுத்தி குற்றால அருவியை தேவையான பல்வேறு பராமரிப்பு பணிகளை செய்திடவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் பழைய குற்றால அருவியானது வனத்துறை வசம் செல்வதால் ஆயிரப்பெரிய கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பெரிதும் பயன்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அந்த பழைய குற்றாலம் அருவியில் குளிப்பதற்கு மட்டும் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது தமிழகத்தில் பல்வேறு அருவிகள் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகள் மட்டும் குற்றாலம் மெயின் அருவி என்பது குற்றாலம் பேரூராட்சி கட்டுப்பாட்டில் உள்ளது. அதே போல் 5 அருவியும் பேரூராட்சி கட்டுப்பாட்டில் உள்ளது. தற்போது சிற்றருவியை அந்த பழைய குற்றாலம் அருவி மட்டும் வனத்துறை வசம் சென்றுள்ளது. இதனால் அங்கேயும் நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள வரக்கூடிய நாட்களில் இந்த மேம்பாட்டு, அதாவது இந்த குழு மூலம் அந்த அருவி பராமரிக்கப்பட்டு அந்த பழைய குற்றாலத்தை தேவையான இன்னும் அடிப்படை தேவை வசதிகளை பூர்த்தி செய்ய ஏதுவாக இருக்கும் என அந்த அதிகாரி தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது.